ஐபிஎல் 2025 கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ஃபேஸில் இருக்கோம். எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த 4 டீம் வந்து குவாலிஃபை இருக்காங்களா பிளே ஆஃப்க்கு, அந்த 4 டீமில் இருந்து டாப் 5 பிளேயர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். அந்த டாப் 5 வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, அந்த டாப் 5 பிளேயர்ஸுமே வந்து அவங்க டீமோட வின்னிங் கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அந்த டீம் வந்து வின் ஆயிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது நிறைய பேர் சொல்லலாம், ஏன்பா இவர் 100 வச்சிருக்காரு, ஏன்பா அவரை நீ சொல்ல, ஏன்பா இவர் 5ஆவது வச்சிருக்க, ஏன்பா அவரை 1ஆவது வச்சிருக்க அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட டாப் 5 யாருன்றதை அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர் தான் இருக்கார். அவரை இன்னும் வந்து இந்தியா டீமுக்கு விளையாடவே இல்லை. ஏன் இவரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீம் வந்து டாப் 2ல் இருக்காங்க. அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமில் வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸே வந்து கஷ்டப்படுற இந்த ஐபிஎல்லில் வெறும் அன்கேப் பிளேயர்ஸை வச்சு சூப்பராக கேப்டன்சி பண்ணி டாப் 2 ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ எந்த டீமை பற்றி பார்க்குறோன்னா பஞ்சாப் கிங்ஸ். அதில் யாரை பற்றி பார்க்குறோன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாது, இன்னொரு ஒரு ஓப்பனர். அவர் அன்கேப் பிளேயர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரப்சிம்ரன் சிங். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் வந்து நிறைய நல்ல நாக்ஸ் ஆடியும் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்கார். யாருமே அவரை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ அவர் தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்துல இருக்கார். அவர் ஏன் நான் 5வது இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் சீசன் வந்து பஞ்சாப் வந்து அவங்ககிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸுமே விட்டாங்க. சஷாங்க் சிங் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இவங்க 2 பேரை தான் வச்சுருந்தாங்க. நேஹல் வதேரா இருந்தார், ஜிதேஷ் சர்மா இருந்தார். அவர் கூட இப்போ ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தா என்ன அடி அடித்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்துமே எல்லாருமே விட்டுட்டு வெறும் பிரப்சிம்ரன் சிங், சஷாங்க் சிங் 2 பேரை தான் வந்து பயங்கரமாக நம்பியிருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப 2 பேருமே வந்து சூப்பராக விளாட்றாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்துல வந்து பிரப்சிம்ரன் சிங் இருக்கார். அவரை பற்றி இந்த சீசனில் பார்த்தோன்னா 14 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் 499 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 165 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. 450 அடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு சூப்பரான சீசனாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோன்னா 69 ரன் வந்து லக்னோ கூட ஸ்டார்டிங்கில் அடிப்பார், அந்த மேட்சாக இருக்கட்டும். 50 ரன் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக அடிப்பார், அந்த மேட்சாக இருக்கட்டும். அவரோட ஹையஸ்ட் இந்த சீசனில் வந்து 91 ரன்ஸ், அதுவுமே லக்னோ கூட தான் அடிப்பார். ஸோ அந்த எல்லா இன்னிங்ஸ்லையுமே அவரோட கமாண்டிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் இருக்கும் பிரியான்சாரியா கூட. அவரும் வந்து ஒரு அன்கேப் பிளேயர். ஸோ இவங்க கொடுக்குற ஸ்டார்ட் மூலியமாக தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாப் 2 ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ டாப் 2 ஸ்பாட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த யங் இந்தியன் ஓப்பனர்ஸ் வச்சு வந்து கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூப்பராக விளாண்டு டாப் 2 ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமில் இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால தான் இவர் நம்பர் 5 ஸ்பாட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்பர் 4 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டார் பிளேயர் கிடையாது, ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது, ஒரு பவுலர் தான் இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஆல்ரவுண்டர். பட் இந்த டீமில் வந்து பவுலராக தான் வந்து அதிகமாக ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. நம்ம மிச்சல் சாண்ட்னர், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட்னர் பார்த்தோன்னா எப்பயுமே வந்து அவருமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர் தான். அவர் கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசாக வெளியே தெரியவே தெரியாது. அவரை தவிர வந்து எல்லாரை பற்றியும் பேசுவோம், பட் அவரை பற்றி பேச மறந்துடுவோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து மறக்காமல் அவருக்கு நம்பர் 4 ஸ்பாட்டை கொடுத்து அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீசனில் வந்து 11 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. அதில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 3 விக்கெட் 11 ரன், அதான் அவரோட பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த சீசன் வந்து மும்பையை வந்து அந்த டாப் 4 ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு சாண்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவரை பற்றி நான் சொல்லணும்னா வந்து இவரோட ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு 9 விக்கெட் தானே, இவர் ஏன்டா நம்பர் 4 சொல்கிற அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ண 2 மேட்ச் எடுக்க போகிறேன். ஸோ இந்த 2 மேட்சுமே மும்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருந்திருக்கு. ஸோ அந்த 2 மேட்ச் பற்றி பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து மும்பை வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தானே, அப்படியே ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க. 5 மேட்ச்சுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க. 4 மேட்ச் தோற்றுருந்தாங்க. ஸோ 6வது மேட்சை வந்து மும்பை டெல்லி கூட விளாண்டாங்க. மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க, 205 ரன், சூப்பரான ரன் அடித்தாங்க. அப்போ தான் டெல்லிக்கு வந்து ஒரு ஸ்டார் பிளேயர், கம்பேக் ஹீரோ இறங்கினார், கருண் நாயர். பும்ரா பாலில் 6, ட்ரெண்ட் போல்ட் பாலில் 6, எல்லா பாலையும் 6 அடித்து வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க. டெல்லி வந்து வின் பண்ணிடுவாங்க. மும்பை வந்து இது அடுத்த தோல்வி அப்படின்னு நினைக்கும் போது கருண் நாயரோட விக்கெட்டை 89 ரனில் எடுத்தார் நம்ம மிச்சல் சாண்ட்னர். ஸோ டெல்லி வந்து எண்டில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டாங்க. நான் கூட அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அசுதோஷ் சர்மா இருந்தார், விப்ராஜ் நிகம், அவருமே இந்த சீசன் வந்து ஒரு ஆல் ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா. கண்டிப்பாக அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 17.4, அதாவது
அது 18வது ஓவர் நம்ம சாட்னர் போகிறாரு, ஒரு ஸ்பின்னர் கையில் பால் கொடுக்குறாங்க. ஸோ 17.4 ஓவர்ஸில் வந்து நம்ம விப்ராஜ் நிகம் வந்து சாட்னர் அவுட் ஆகுறாரு. அதோட ஒரு 4 ஸ்பெல் முடியுது. கிட்டத்தட்ட 40 ரனுக்கு மேலே கொடுத்துருந்தாரு. ஆனால் 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பட் இந்த 2 விக்கெட்டுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கருண் நாயர் ஒரு ஹை ஃப்ளையிங்காக இருக்கும்போது விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி விப்ராஜ் நிகம் அவரை நீங்கள் அவுட் ஆகலைன்னா மேட்சை முடிச்சிருவார், அவரையும் விக்கெட் எடுத்தார். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு க்ரூஷியல் விக்கெட்டாக இருந்தது. ஸோ அடுத்த ஓவர் வந்து பும்ரா போட்டார் 19வது ஓவர் இல்லையா. ஸோ அதில் வந்து அசுதோஷ் சர்மா வந்து 2 4 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். அவர் ஸ்டார்க்கும் குல்தீப் இருந்தாங்க. அப்புறம் குல்தீப்பையும் அவுட் ஆக்கிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் விக்கெட் ஸ்டாண்டாக வந்து ஸ்டார்க்கு மோஹித் சர்மாவும் இருந்தாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 12 ரன் தான் அடிக்கணும் பும்ராவோட லாஸ்ட் பால். அந்த பால் வந்து மோஹித் சர்மா வந்து லைட்டாக ஸ்ட்ரோக்கோ ஏதோ டிஃபெண்ட் பண்ணிட்டார்னா அடுத்த ஓவரில் ஒரு 12 ரன் தான் அடிக்கணும் லாஸ்ட் ஓவரில். ஸ்டார்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குட் பேட்டரும் கூட. கண்டிப்பாக வந்து அவர் ஹைட்டுக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கும் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்து மேட்சை முடிச்சிருக்கலாம், முடிக்காமல் இருக்கலாம். பட் வந்து அது 50-50 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஓவரில் வந்து லாஸ்ட் பால். ஸோ இந்த விக்கெட் வந்துருச்சுன்னா டெல்லி ஆல் அவுட். மும்பை வந்து 4 மேட்ச் தோத்துட்டு அடுத்த மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மோஹித் சர்மா லைட்டாக அடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு பார்ப்பாரு. அப்போ நம்ம மிச்சல் சாட்னர் இருக்கார் இல்லையா, என்கிட்டலாம் பால் வந்தால் ஓடவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல படார்னு அடிப்பார். மோஹித் சர்மா அவுட் ஆகிடுவார். அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லாஸ் நினைக்கிறேன் அடுத்து. அதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க. ஒரு மொமெண்டம் பில்டிங் வின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க சும்மா கிடையாது, 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து அவங்க டாப் 4 ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த வின்ல வந்து மிச்சல் சாட்னர் வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணார். அப்படியே கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி இருந்தது நம்ம டெல்லிக்கும் மும்பைக்கும். இப்போ லாஸ்ட்டு டெல்லியோட லீக் மேட்ச்சு, மும்பைக்கு வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி மேட்ச்சு. அதில் வந்து டெல்லி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அந்த 4th ஸ்பாட் படிக்க. மும்பை வந்து வெளியேறவும் ஒரு சான்ஸ் இருந்தது. ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாப் கூட மும்பை தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சுமே வந்து மும்பைக்கு வந்து ஒரு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வழக்கம் போல் மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. 180 ரன். நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து 73 ரன் சூப்பராக அடித்தார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அதே மாதிரி கிட்டக்க வந்துட்டாங்க டெல்லி அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து அங்கே தான் மிச்சல் சாட்னர் அவரோட மேட்சிக்கே திருப்பியும் காட்டுறாரு. ஏன்னா ரிஸ்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்ஸ் நல்லா விளாண்டுட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்லோவர் பால் போட்டு வந்து போல்ட் ஆக்கினார். ஸோ அந்த மேட்ச்ல தான் அவரோட பெஸ்ட்டுமே இருந்திருக்கு. 4 ஓவர் போட்டு வெறும் 11 ரன், ஆனால் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்சுமே வந்து சாட்னர் வந்து க்ரூஷியலாக ஓவர் போட்டிருக்காரு. ஏன்னா 180 வந்து வான்கதையில் டிஃபெண்ட் பண்ணுறீங்க. வான்கதையில் வந்து 180ன்றது ஒரு ஸ்கோரே கிடையாது, பயங்கரமாக அடிச்சிருவாங்க. பட் சாட்னரோட மேஜிக் ஸ்பெல் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 4 ஓவர் வெறும் 11 ரன், அதுவும் 3 க்ரூஷியல் விக்கெட் எடுத்துட்டார் இல்லையா. ஸோ இந்த மேட்ச்லேயே வந்து சாட்னர் வந்து அவரோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு மும்பையை வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு வின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 மேட்ச் வச்சே நம்ம பார்க்கலாம் சாட்னர் வந்து மும்பையோட வின்னிங் கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால தான் அவர் 4th ஸ்பாட்டில் இருக்கார். அடுத்தபடியாக 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஆரஞ்சு கேப், இப்போ ஆரஞ்சு கேப் ஹோல்டர். ஸோ மேபி எண்டில் மாறாமையும் போகலாம். பட் தற்போது வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. 679 ரன் இந்த சீசனில் அடிச்சிருக்காரு. நம்ம சாய் சுதர்ஷன் அவரை பற்றி தான் நான் பேசுகிறேன். 108 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர். 52 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 155 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. 5 டைம் 50 அடிச்சிருக்காரு. ஒரு நாட் அவுட் வேறு. ஸோ வந்து பயங்கரமான ஸ்டாட்ஸில் இருக்கார் இல்லையா சாய் சுதர்ஷன். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், விராட் கோலி அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் இருக்கும்போதும் நம்ம தமிழ்நாடு பையன் ரொம்ப இன்டர்நேஷனல் மேட்ச் கூட விளையாடலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு எமர்ஜிங் கேட்டகரியில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. ஸோ அந்த ஒரு பிளேயர் வந்து டாப் 1ல் இருக்கார், ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கார். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிக்கோலஸ் பூரன்லாம் வந்து 6 அடிச்சுட்டு இருக்கும்போது அவரையும் ஓவர் டேக் பண்ணி, நான் வந்து இப்போ பிளே ஆஃப் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ நிக்கோலஸ் பூரனும் 14 மேட்ச்சு, சாயும் 14 மேட்ச்சு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இந்தியாவிலே வந்து ஹை சீனியர் பிளேயர்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே ஓவர் டேக் பண்ணி இப்போதைக்கு ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கார். ஸோ இவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்குது. 679 ரன் அடிச்சிருக்காரு. மேபி அவர் வந்து ஒரு 800 ரன்ஸில் கூட இந்த சீசனை முடிக்கலாம். அவர் ஏன் 3வது இடத்துல வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தோன்னா, அவருக்கு வந்து பார்ட்னராக சுப்மன் கில் இருக்கார். அவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. மேபி அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து அவங்க இன்னுமே நல்லா ஆடுறாங்க. அவங்க அவுட்டே ஆனாலுமே அடுத்து வந்து ஜாஸ் பட்லர். ஸோ ஒரு ஹெவி பேட்டிங் லைனப்பாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குஜராத் வந்து 3 விக்கெட் வந்து பவர் பிளேயில் வந்து 2 டைமோ 3 டைமாக தான் விட்டுருக்காங்களாம். ஏன்னா வந்து ஓப்பனிங் ஸ்டாண்டே வந்து 10 ஓவர் 12 ஓவர் முடிச்சிடுறாங்க. மேபி வந்து அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டில் மேட்சே முடிச்சிடுறாங்க. அப்படின்ற போது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் இருக்கார் கூட, அவரும் அவுட் ஆக மாட்டாரு, நம்மளும் அவுட்
அவுட் ஆக மாட்டோம். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது, டீமே நல்லா இருக்குது, ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுல ஒரு எண்டில் மேபி அது கூட இவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா விக்கெட் ஒரு பக்கம் விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா டீம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் இவருமே வந்து ஒரு லூஸ் ஷாட் அடிப்பார், அதெல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து டீமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம கில்லே வந்து இவருக்கு காம்படிட்டராக இருக்கார், நம்பர் 2 ஸ்பாட்டில் இருக்கார் ஆரஞ்ச் கேப்பில். ஸோ வந்து அதனால தான் இவர் வந்து டீமே ஸ்ட்ராங்காக இருக்குது, இவரும் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. கில்லுக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, பட்லரும் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து பவுலர்ஸ் எல்லாருமே, பிரசித் கிருஷ்ணா எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 2 ஸ்பாட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 எப்படி நான் பிரிச்சிருக்கேன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ வந்து ஏன் எங்களுக்கு நம்பர் 1 இல்லை, ஏன் எங்களுக்கு நம்பர் 2 இல்லை அப்படின்னு யாருமே சண்டை போட வேணாம். ஸோ நம்பர் 2 ஸ்பாட் வந்து யாருக்கு அப்படின்னா நம்ம சேஸ் மாஸ்டர், நம்ம கிங் கோலி அவர் தான். ஸோ சேஸில் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து இந்த வாட்டி கலக்குன்னு கலக்கிறாரு. எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் டைம் அப்போது ஃபார்மாக தான் லூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து ஏஜிங் லைக் ஃபைன் ஒயின் மாதிரி வயசாக தான் வந்து அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுறாரு. அதுவுமே வந்து இந்த மாடர்ன் கிரிக்கெட்டில் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது விராட் கோலி வந்து அவரோட ஃபார்ம் வந்து காட்டுறாரு. கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அவர் இந்த சீசன் ஃபுல்லாக விளாண்டுருக்காரு. அவர் தான் வந்து நம்பர் 2 ஸ்பாட்டில் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 602 ரன் அடிச்சிருக்காரு, 13 மேட்ச்சில் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆவரேஜ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 850 அடிச்சிருக்காரு, 147 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ பார்த்தோன்னா வந்து விராட் கோலி வந்து அவருக்கு வந்து ஃபார்மே போகலை. எப்போ வந்து அந்த 900 ரன்ஸ் அடித்தார் இல்லையா, அந்த இதை வந்து யாருனாலுமே இன்னும் பீட் பண்ண முடியல ஐபிஎல்லில். ஸோ அதே இதை இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு. 600 ரன்ஸை தாண்டிட்டார். குறிப்பாக சொல்லணும்னா அவங்க விளாண்ட 13 லீக் மேட்ச்சில் 8 மேட்ச்சில் வந்து 50 அடிச்சிருக்காரு. ஸோ வந்து இதுலேயே தெரியுது ஆர்சிபி வந்து இவ்வளோ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இந்த வாட்டி கால்குலேட்டரை யூஸ் பண்ணாமல் டாப் 1 ஆர் டாப் 2 ஸ்பாட் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து குறிப்பாக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கிங் கோலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங் வேறு இறங்குறாரு. மற்றபடி பார்த்தோன்னா ஆர்சிபியில் வந்து மிச்ச பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் வந்து ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆட மாட்டார், அந்த மாதிரியே இருக்கார். ஸோ வந்து மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடர் எதிர்பார்த்த ஃபார்ம் இல்லை, ஏன்னா அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையா இருந்தது. நம்மளோட ஜிதேஷ் சர்மா அவருமே போன மேட்ச் நல்லா அடித்தார், அதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா நம்ம பார்க்கல. ஸோ வந்து ஒரு வீக்கான ஒரு மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். வீக்குன்னு சொல்ல முடியாது, மேபி அவங்களுக்கு ஈக்குவலான சான்ஸ் கிடைக்கல. நம்ம தேவ்தூத் படிக்கல் நல்லா ஆனார். ஸோ இவங்களுக்கு மத்தியில் வந்து டாப்பாக மேலே எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம கிங் கோலி. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த நம்பர் 2 ஸ்பாட். ஸோ நம்பர் 1 ஸ்பாட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து அவர் பேர் சொன்னோன்னே திட்டலாம், ஏன்டா இவ்வளோ பயஸ்டாக இருக்கே, உனக்கு வந்து இவரை பிடிக்கும் அதனால தான் சொல்கிற அப்படின்னு நீங்கள் திட்டலாம். பட் வந்து அவரை பற்றி நான் முழுசாக சொல்லிடுறேன். இந்த சீசன் அவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் முழுசாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னை நீங்கள் திட்டுங்க. ஸோ நம்பர் 1 ஸ்பாட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சூரியகுமார் யாதவ், ஸ்கை அவர் தான் இருக்கார். ஏன்னா ஆரஞ்ச் கேப்லேயும் நம்பர் 1 இல்லை, அப்புறம் எப்படி நீ அவரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மட்டும் கிட்டத்தட்ட 640 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆவரேஜ் கேட்டால் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா விராட் கோலியோட அதிகமான ஆவரேஜ் வச்சுருக்காரு, கிட்டத்தட்ட 71 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அந்த டாப் 5 அந்த ஆரஞ்ச் கேப் இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை டாப் 10 கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கிறதுல இவருக்கு தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 168 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஸோ எல்லா மேட்ச்லேயுமே வந்து அதிரடியாக விளாண்டுருக்காரு, அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுருக்காரு. ஏன் நான் அந்த கன்சிஸ்டன்ட் வேர்டை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 14 லீக் மேட்ச்லையுமே 25 ரன்னு கம்மியாக வந்து இவர் அவுட்டே ஆகலை. ஸோ இவர் வந்து 14 மேட்சுமே வந்து 25 ரன்னுக்கு மேலே தான் எடுத்திருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு அன்ரியல் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஐபிஎல் மாதிரி வந்து ஒரு பெரிய லெவல் கேம் ஆடும்போது இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கும்போது அந்த டீம் கூடலாம் வந்து நீங்கள் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மேட்ச்சில் வந்து 50 அடிச்சிருக்காரு. நீங்கள் லாஸ்ட்டாக வந்து டெல்லி மும்பை மேட்ச் கூட பார்க்கலாம், அதில் வந்து 180 தான் வான்கதையில் அடிப்பாங்க மும்பை, அதில் க்ரூஷியலாக வந்து 73 ரன்ஸ் அடிப்பார் சூரியகுமார் யாதவ். எல்லாருமே விக்கெட் போவாங்க, கஷ்டப்படுவாங்க அடிக்கவே. பட் இவர் மட்டும் ஏதோ ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போவார். அவர்னால தான் மும்பை வந்து அந்த மேட்ச் இன்னும் பண்ணாங்க. ஸோ வந்து 14 மேட்ச்சில் 25 ரன்னுக்கு கம்மியாக சூரியகுமார் யாதவ் அடிக்கவே இல்லை இந்த சீசனில். அதனால தான் இந்த அன்ரியல் கன்சிஸ்டன்சி. அண்ட் 71 இருக்குது அவரோட ஆவரேஜ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 168. இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட 640 ரனில் இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மும்பை வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோத்துட்டாங்க, அடுத்த 6 மேட்ச் வின் பண்ணாங்களா பேக் டு பேக். ஸோ அந்த ஒரு ஃபேஸ்லேயே வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. மேபி நீங்கள் இன்னும் சொல்லணும்னா மும்பையோட பேட்டிங்கில் எனக்கு இப்போ எடுத்து பாருங்களேன். ரோஹித் சர்மா வந்து ஒரு மேட்ச் அடிப்பார், ஒரு மேட்ச் அடிக்க மாட்டார், இன்னும் அவுட்டில் தான் இருக்கார். மேபி அவர் ஃபீல்டிங் கூட வரதில்லை, மேபி இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிக்லிட்டனும் அப்படி தான், ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, இன்னொரு மேட்ச் வந்து 20 to 30 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கார். நம்ம திலக் வர்மா அடுத்து பார்த்தோன்னா
இந்த சீசன் வந்து அவர் வந்து மறந்துட்டு அடுத்த சீசன் நல்லா விளாடணும் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவர் பிளேஸுமே வந்து நம்பர் 4ல் விளாண்டாரு. பட் இப்போ வந்து ரொம்ப லேட்டாக இறங்குறாரு, ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடுறாரு. மேபி அதுவாக கூட ரீசனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அவருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு பலமான பவுலிங் யூனிட் வச்சுருக்க மும்பைக்கு பேட்டிங்கில் பேக் போனாக இருக்கிறது நம்ம சூரியகுமார் யாதவ் தான். ஸோ இந்த 6 மேட்ச் வந்து சூப்பராக வின் பண்ணி பேக் டு பேக் வின் பண்ணி எந்த மேட்சுமே தோக்காமல் அதுலேயும் வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் டெல்லி கூட டஃப் பிச்சில் வந்து 50 ரன் அடித்து அதுலேயும் எம்ஏ வந்து வின் பண்ண வச்சார். ஸோ இதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணும்போது நம்பர் 1 ஸ்பாட் வந்து சூரியகுமார் யாதவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஏன் கொடுக்கல, நம்ம விராட் கோலி தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்க. இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நான் என்னோட டாப் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு யார் யாரெல்லாம் நம்பர் 1ல் இருக்கட்டும், யார் நம்பர் 5ல் இருக்கணும், இல்லை நான் சொன்ன யாரெல்லாம் வந்து இந்த டாப் 5ல இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கீழே என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.